புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 11. அக்காலத்தில் இயேசு ஒலிவமலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபசாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபசாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். சிந்தனை: நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். கடவுள் நிறைவான நீதியுள்ளவர். அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் கொடிய பாவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் சட்ட நூல்களான ஐநூல்கள் மரண தண்டனைக்கான பாவங்களை எடுத்து கூறுகின்றன. அவை விபசாரம், ஏனைய பாலியல் தொடர்பான பாவங்கள், கடவுள் நிந்தனை, சிலை வழிபாடு, கனமான முறையில் பெற்றோரை அவமதித்தல், ஓய்வு நாளை மீறுதல், கொலை, புனிதமான பொருட்கள் இடங்களை அவசங்கைப்படுத்துதல், பொய்ச்சாட்சி சொல்லுதல் போன்றன. கடவுளின் மக்களின் புனித வாழ்வை பாதுகாப்பதற்காகவும் பாவத்தின் கனாகனத்தை உணர பண்ணுவதற்காகவுமே இந்த கட்டளைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. இந்த சட்டங்கள் மட்டில் இயேசு கொண்டிருந்த அணுகுமுறையும் பழைய ஏற்பாட்டின் அணுகுமுறையும் முற்றிலும் முரணாக தோன்றுகின்றது. இது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தெளிவாக வெளிப்படுகின்றது. இந்த முரண்பாட்டுக்கு காரணம், இயேசு இந்த சட்டங்களுக்கு பின்னால் உள்ள முழுமையான அர்த்தத்தை வெளிப்படுத்துகின்றார். அதாவது பாவிகளை மனம் வருந்துதலுக்கும் மன மாற்றத்துக்கும் இட்டு செல்வதே ஆகும். ஏனைய பாவங்களைப் போல விபசாரத்துக்கும் நீதி வழங்கப்பட வேண்டும். இன்றைய வாசகத்தில் விபசாரம் மட்டில் பழைய ஏற்பாட்டு சட்டத்தை இயேசு எவ்வாறு நிறைவேற்றுகிறார் என்றும் அதன் நீட்சியை எவ்வாறு கொண்டு செல்கிறார் என்றும் தெளிவாக காண்கிறோம். இவ்வாறு காட்டுவதன் மூலம் பாவத்தின் முக்கியத்துவத்தை இயேசு எந்த விதத்திலும் குறைக்கவில்லை. தமது இரக்கத்தையும் மன்னிப்பையும் தாராளமாக வழங்கி பாவியை மனமாற்றத்துக்கும் மனம் திரும்புதலுக்கும் அழைப்பதன் மூலம் நீதியை நிலைநாட்டுகின்றார். மோசேயின் சட்டங்களின் ஆழ்ந்த உண்மையான அர்த்தம் இதுவே. வெறுமனே தண்டனை வழங்குவது அல்ல, மாறாக கடவுளை நோக்கிய உள்ளத்தின் மாற்றமே அதன் அர்த்தமாகும். அருளினதும் இரக்கத்தினதும் பழைய புதிய சட்டங்கள் இரண்டுமே நம்பிக்கையாளர்கள் மீது உயர்ந்த தார்மீக கடமைகளை முன்வைக்கின்றன. ஆயினும் புதிய சட்டம் பழைய சட்டத்தின் நோக்கத்தை முழுமையாக்குகின்றது. பாவிகள் மட்டில் இயேசு காட்டுகின்ற இரக்கத்தின் மூலம்
நீதி நிலைநாட்டப்படுகின்றது. இன்றைய வாசகத்திலே வருகின்ற பாவி பெண் அவமானப்பட்டு பயந்திருக்கின்ற போதிலும் நாம் அவளிடம் எங்களை கண்டுகொள்ள வேண்டும். நாங்கள் மரணத்துக்கு உரிய பாவங்களை செய்த குற்றவாளிகள். ஆனால் இயேசு தமது இரக்கத்தால் எமக்குரிய சாவை தாமே ஏற்றுக்கொண்டார். அந்த பெண்ணை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்ற மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்களுக்கு இயேசு கூறியது, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்பதாகும். மனம் வருந்தி மனம் திரும்புகின்ற ஒருவரை நாம் தீர்ப்பிட எமக்கு உரிமையில்லை. ஏனெனில் இறைவன் இரக்கமுள்ளவர், எல்லாருக்கும் இரக்கமுள்ளவர். அவர் அந்த நபரின் பாவங்களுக்கான விலையை தமது சொந்த இரத்தத்தால் செலுத்திவிட்டார். இன்று இந்த பாவி பெண்ணை பற்றி சிந்தித்து இயேசு தமது இரக்கத்தால் அவளுக்குரிய நீதியை நிலைநாட்டியதற்காக மகிழ்ச்சி கொள்வோம். இந்த பெண்ணை இயேசு நடத்தியது போலவே எங்களையும் அதே இரக்கத்தோடு நடத்துகின்றார். அவருடைய சாவு எமக்கான நீதியை நிலைநாட்டியுள்ளது. அவர் எங்களிடம் கேட்பதெல்லாம் தம்மில் நாம் ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதும், மனம் மாற வேண்டும் என்பதும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதுவுமே. இவற்றை நாம் அவருக்கு கொடுப்போமா? எப்போது கொடுப்போம்? செபம். ஆண்டவரே, உமது பேர் இரக்கத்திற்கேற்ப எம்மீது இரக்கமாயிரும். எம் குற்றம் குறைகளையெல்லாம் போக்கிவிடும். ஆமென்.